கைகளை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் 1 2 3 4 5. இந்த தை மசில்ஸு, இந்த காஃப் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அவ்வளோ பெனிஃபிட். ஆப்போசிட் 1 2 3 4 5 6. இது முன்ன பின்னையும் பண்ணலாம் என்னால். 1 2 1 2 1 2. அதே போல் பார்த்தீங்கன்னா கைகளை நல்லா ஷோல்டருக்கு நேராக கொண்டு வந்துட்டு ரைட் லெஃப்ட் லெக்கை பிடிச்சி கட்டவரில் பிடிச்சி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த இடத்துல பின்னாடி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இன்ஹேல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எஸ்கேல் 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale and relax. 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 கால்களை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ கேமல் போஸ்ட் பண்ணலாம் வாங்க. நீல ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஹிப்புக்கு நேராக இருந்தால் போதும். ரொம்ப அகலமாகவோ இல்லை ரொம்ப சேர்த்தும் வைக்க வேணாம். ஓகே, காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணிங்கன்னா குதிக்காலை பிடிச்சிடலாம். ஸ்லோவாக அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போங்க. உங்கள் கையை அடுத்த கால் பிடிச்ச உடனே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஃபைனல் பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக எப்படி போனீங்களோ அதே மாதிரி வந்துடலாம். இந்த ஆசனம் உஷ்ட்ராசனம், கேமல் போஸ்ட். இதை முடிச்சு ஃபார்வர்ட் பெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஏதாச்சும் ஒரு கவுண்டர் போஸ்ட் ஃபார்வர்டு ஆசனா பண்ணணும். முடித்த உடனே நீங்கள் சைல்ட் போஸ்ட் இருங்க. அவ்வளோ நல்லது. உங்கள் ரிலாக்ஸேஷன்ஸ் சைல்ட் போஸ்ட்டில் இருக்கட்டும். பால் ஆசனம். ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ரீத் நார்மலாக ஆன பிறகு அடுத்த ஆசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த ஆசனம் பண்ணாதீங்க. ஒரு ஆசனத்துக்கும் இன்னொரு ஆசனத்துக்கும் 3 to 5 ப்ரீத்திங் இருக்கட்டும். இந்த மாதிரி கேமல் போஸ்ட் பண்ண பிறகு உங்களுடைய இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ மகாமுத்ரா. கைகளை பின்னாடி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸாக ஃபோல்ட் பண்ணலாம். இன்ஹேல். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த வஜ்ராசனத்துலேருந்து செய்யக்கூடிய மகாமுத்ராவுக்கு. இன்ஹேல். எஸ்கேல். இன்ஹேல். எஸ்கேல். ரெடி. இன்ஹேல். எஸ்கேல். டவுன். ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். உங்கள் வயிறு முழுதும் தொடை 2 தொடை மூலமாக அழுத்தப்படும். வாட்ச் பண்ணுங்கள். நார்மல் பிரீத். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Slower inhale up.
அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதையே வந்து நீங்கள் 2-3 வாட்டி பண்ணலாம். 30 ரிப்பீட்டேஷனில் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் கையை பின்னாடி கட்டுவது ஒரு முறையாக இருக்கட்டும், இன்னொரு முறை கொஞ்சம் ஷோல்டர்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தன்ட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இதே பொசிஷனில் ஒரு 30 கவுண்ட் இருக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் பாடி. அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். இதில் 1 to 30 கவுண்ட் இருக்கலாம். ரிலாக்ஸ். இல்லை என்னால் கையை பின்னாடி கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுன்னா நீங்கள் முன்பக்கமாக அப்படியே வாக் பண்ணுங்கள். முன்பக்கமாக எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போங்க. இதில் இருக்கலாம், இதில் 30 கவுண்ட் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் எல்போ பெட் பண்ணி நல்லா 2 கண்ணத்துலேயும் கையை வச்சுட்டு இதில் 30 கவுண்ட் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக பண்ணலாம். ஓகே, ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுறோம். இதிலேருந்து அப்படியே ஒரு ட்விஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஹேல். என்னுடைய ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் தொடைக்கும் பின்னாடி லாக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணி டவுன் பண்ணுங்கள். மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே அப் பண்ணுறோம். ரிலாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை எல்போவை அப்படியே ரைட் தொடைக்கு பக்கத்தில் லாக் பண்ணி நீக்கி மேலே லாக் பண்ணி அப்படியே மேலே பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் ஹாப். ரிலாக்ஸ். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். அடுத்தது கேட் கவ். கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க 2 நீயும். ஓகே, ஸ்லோவாக இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். ஹாப். ஸ்டார்டிங்கில் சின்ன மூமெண்ட்டாக இருக்கட்டும். 2 காதுகளும் ஷோல்டர் ஒட்டினாவில் வந்துட்டும். ஸ்லோவாக இன்ஹேல். முதுகு தண்டோட நல்லா ஆழமாக கொண்டு வந்து மேலே பாருங்கள். இந்த கழுத்து பகுதி நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும். லோயர் பேக் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸ்கேல் டவுன். ஸ்லோவாக முதுகு தண்டோடத்தை மேலே கொண்டு போகிறோம். காதுகள் 2 ஷோல்டர் ஒட்டினாப்புல இருக்கும். கால்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம். முதுகு தண்டோட நல்லா ஸ்ட்ரெச்சிங்கில் இருக்கும். மேல் பக்கமாக இருக்கும். ஸ்லோவாக கீழ் பக்கமாக இன்ஹேல். பாருங்கள், கழுத்து பகுதி முதுகு தண்டு இடத்தினுடைய அடிப்பகுதி லோயர் பேக் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும். இது அவ்வளோ நல்லது. இப்போ தைராய்டு கிளாண்ட்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் வந்து சரியாகும். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த மூமெண்ட் ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் இந்த மூமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி சைல்ட் போஸ்ட் வாங்க. உங்கள் 2 தொடையும் பார்த்தீங்கன்னா வயிறு பகுதியே நல்லா அழுத்தப்படும். வயிற்றில் இருக்கிற உள்ளுறுப்புகள், ராஜ உறுப்புகள் எல்லாமே பலம் பெறும். ஃபேட் ரெடியூஸ் ஆகும். சர்க்கரை வியாதிகாரருக்கு இந்த ஆசனம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே மறுபடியும் வாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன மூமெண்ட், எல்லாருமே செய்யலாம். எளிமையான மூமெண்ட். இப்போ பாருங்கள். இன்ஹேல், எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இந்த மாதிரி மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஹேல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஃபோர்ஸாக பண்ணலாம். அந்த ஃபோர்ஸாக பண்ணுறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வீக்கே நீங்கள் ஃபோர்ஸாக பண்ண வேணாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஒவ்வொரு காலையும் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். டவுன் பண்ணி ஃபோர்ஹெட்டை டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். முடிகிறவங்க பார்த்தீங்கன்னா காலை அப் பண்ணலாம். அப் பண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பார்க்கலாம்.
இது ஒரு 3 to 5 டைம்ஸ். முடியாதவங்க ஜஸ்ட் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிங்கனாவே போதும். உள்பக்கமாக ஃபோர்ஹெட்டை டச் பண்ணிவிட்டு அப் பண்ணுங்க மேலே. முடியாதவங்க ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் முடியவங்க கொஞ்சம் நீங்கள் லோயர் பேக் பெண்ட் பண்ணி மேலே காலை தள்ளுங்க. இது 3 to 5 டைம்ஸ். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி சைல்ட் போஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பிரித் நார்மல் ஆகட்டும். இப்போ ஒரு இதில் ஒரு ட்விஸ்டிங் ஆசனா. என்னுடைய ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டுக்கும் லெஃப்டுடைய நீக்கும் நடுவில் நல்லா ப்ளேஸ் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணி என் ஷோல்டரை என்னுடைய ஹெட்டு வந்து ஒரு பக்கம் நல்லா சப்போர்ட் பண்ணி கன்னத்தை வச்சு நல்லா டேர்ன் பண்ணுறேன், ட்விஸ்ட் பண்ணுறேன். பின்னாடி மேலே பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக அப் பண்ணுங்கள். அப்போசிட் நல்லா சப்போர்ட் பண்ணி ஷோல்டர் சப்போர்ட் பண்ணி நல்லா ஸ்பைனல் கார்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப். ரிலாக்ஸ். சைல்ட் போஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு மூமெண்ட் முடிஞ்ச பிறகு சைல்ட் போஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். முடியாதவங்க சாதாரணமாக சுகாசனமே உட்காந்துக்கலாம். ரிலாக்ஸ். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து புஜங்காசனம். புஜங்காசனம் இங்கேருந்து போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நல்லா காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்க. புஜங்காசனத்துலேருந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்கார் ஈஸியாக இருக்கும். அந்த மூமெண்ட் இந்த சீக்வன்ஸு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக புஷ் பண்ணி அஷ்டாங்க நமஸ்கார். 2 கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா டச் ஆகிருக்கும். 2 நீ டச் ஆகிருக்கும். அதே போல் செஸ்ட்டு சின்ன டச் ஆகிருக்கும். 2 கை பாதம் டச் ஆகிருக்கும். 8 அங்கங்கள் உடம்புல 8 அங்கங்கள் இருக்கும். அஷ்டாங்க நமஸ்காரம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புஜங்காசனம். புஜங்காசனம் வயிறு பகுதிக்கு இருக்கிற மாதிரி எல்போ பெண்டாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணால் மேலே கொண்டு போகலாம். ரெண்டுமே உங்களுக்கு எது ஈஸியாக அதை பண்ணுங்கள். ஸ்ட்ரெயின் இல்லாமல் பண்ணலாம். அகெயின் காலை பெண்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம், சைல்ட் போஸ்ட் இருக்கிறோம். இங்கேருந்து அப்படியே அஷ்டாங்க நமஸ்கார். 1 சைல்ட் போஸ்ட், 2 அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசனம் போஸ்ட், 3 அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசனம் சைல்ட் போஸ்ட், 4 அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசனம் சைல்ட் போஸ்ட், 5. இது 3 to 5 டைம்ஸ் பண்ணலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரிலாக்ஸ். சைல்ட் போஸ்ட் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டாக், டவுன்வர்ட் டாக். நல்லா காலை லாக் பண்ணிக்கோங்க. புஜங்காசனம் பண்ண மாதிரி தான். ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்கள். நம்மளுடைய கால் பகுதி, காலும் கையினுடைய கை பாதம் காலினுடைய முனை விரல் மட்டுமே தான் ஸ்ட்ரெச் ஆகி கக்கை கிரவுண்டில் இருக்கும். மீதி பாடி ஃபுல்லாகவே வந்து மேலே இருக்கும். உங்களுடைய மேல் பகுதி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பாருங்கள். 1 2 3 4 5. அப்படியே டவுன்வர்ட் டாக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அப்படியே ரெண்டாவது ரவுண்ட். 1 2 3 4 5. டவுன்வர்ட் டாக். 1 2 3 4 5. அப்படியே அப்பர் டாக். 1 2
3, 4, 5. Downward dog. 1, 2, 3, 4, 5. Upward dog. 1, 2, 3, 4, 5. Relax. Child pose. Relax. 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 நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம்.